தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மாசி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கிலம் 13ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை சதுர்தசி திதி காலை 11:39 வரை உள்ளது. பின்னர் பௌர்ணமி திதி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம், நாள் முழுவதும் உள்ளது. சித்தயோகம். இன்று பௌர்ணமி. திருவண்ணாமலை கிரிவலம். நேரம் காலை 11:40 இருந்து நாளை மதியம் 12:57 வரை கிரிவலம் செய்வது உத்தம பலனை தரும். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை. இரவு 6:30 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலை 9 10:30 வரை. யமகண்டம் காலை 6 7:30 வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். சுப-ஓரைகள். குரு ஓரை காலை 6 முதல் 7 வரை. சுக்கிர ஓரை காலை 9 10 வரை. புதன் ஓரை காலை 10 11 வரை. சந்திர ஓரை காலை 11 12 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஆகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் 5. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் சுலபமாக முடியும். சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். புதன் 12. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை நன்கு படித்து எழுதி பார்த்தால் ஞாபகசக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 11. இரும்பு சார்ந்த தொழில் லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் தொழில் லாபகரமாக இருக்கும். நிலம் சம்பந்தமாக முதலீடு செய்வோர் லாபம் ஈட்டுவர். இளைஞர்களுக்கு ரயில்வே மற்றும் போலீஸ் இலாக்காவில் பணிபுரிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். ராகு 12. உடல் நலனில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். குரு 2. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வங்கியில் சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும்.
பெண்கள் உயர் பதவியை பெறுவார்கள். தனவரம் உண்டு. ஏற்றமிகு நேரம் இது. செவ்வாய் 3 திரவிய லாபம் கூடும். ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். நட்சத்திர பலன். அசுபதி. நீங்கள் எண்ணியதை நிறைவேற்றுவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இன்று தனவரவு உண்டு. பரணி. லட்சுமிகரம் உங்களிடம் என்றும் இருக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இன்று தனவரவு உண்டு. கார்த்திகை. எந்த முடிவும் புத்திசாலித்தனமாக எடுப்பீர்கள். அதனால் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், சிவபெருமான், பராசக்தி அம்மன், ஆஞ்சநேயர், காலபைரவர் குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி. சந்திரன் நாளில். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தடையாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி உண்டாகும். முயற்சித்தால் முடியாதது எதுவும் இல்லை. குரு ஜென்மத்தில். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்பும் அன்பர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். நிதி நிறுவனங்களில் வேலை பார்ப்போர் சற்று கவனத்துடன் வேலை பார்க்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் கவனத்துடன் தொழில் செய்தல் வேண்டும். கேஷியர் உத்தியோகம் பார்ப்பவர்கள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். அதனால் அவர்கள் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். செவ்வாய் 2 உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சூரியன் 10 அரசாங்க காரியங்கள் இனிதே முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிட்டும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெறுவர். சனி 10 ஆட்சி. செய்கின்ற தொழிலே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டாகும். தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள், வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். நிலத்தில் முதலீடு செய்ய விரும்பும் அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் பரிசீலித்து முதலீடு செய்தால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 11 மாணவர்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும். கல்வியில் முன்னேற்றம் உண்டு. நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பு கிட்டும். சில மாணவர்களுக்கு உள்ளூரிலே மேல் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். ராகு 11 திரவிய லாபம் கூடும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கிரைனைட் கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ஏற்றம் உண்டு. தனவரவு உண்டு. சுக்கிரன் 11 பெண்களுக்கு ஏற்றமிகு நேரம் இது. அழகு சாதன பொருட்கள் விற்பனை, அங்காடிகள் லாபம் ஈட்டும். ரெடிமேட் வியாபாரம் சிறப்பாக அமையும். லாபம் ஈட்டும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை. முன்கோபப்படாதீர்கள். வாய் வார்த்தைகளை நிதானமாக உபயோகியுங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில்
மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரோகிணி, உங்களுடைய பேச்சினால் மற்றவர்களை நீங்கள் கவர்வீர்கள். அதனால் உங்களுடைய செய்தொழில் சிறக்கும். தனவரவு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. மிருகசீரிடம், எதையும் யோசித்து நிதானித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பராசக்தி அம்மன், முருகபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர். மிதுனராசி, சந்திரன் 3. திரவிய லாபம் கூடும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள். புதன் 10. லட்சுமிகரம் கூடும். கமிஷன் வியாபாரிகள் நல்ல லாபத்தை ஈட்டுவர். கமிஷன் தொழில் சிறப்பாக அமையும். ஆடிட்டர் உத்தியோகம் பார்ப்பவர்கள், கணக்காளர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்கள் தன ஆதாயம் பெறுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று பயில்வர். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தங்களுக்கு தெரிந்த தொழில், அனுபவம் உள்ள தொழிலை தொடங்கினால் லாபகரமாக அமையும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ராகு 10. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கிரைனைட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டு. கடன் கொடுப்பதை முற்றிலும் தவிர்க்கவும். சனி 9. சில காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். நிலத்தில் முதலீடு செய்ய விரும்பும் அன்பர்கள் கவனத்துடன் பத்திரத்தை படித்து பார்த்து பரிசீலனை செய்து அதன் பின்னர் நீங்கள் முடிவினை எடுக்க வேண்டும். அவசரம் காட்டக்கூடாது. இளைஞர்கள் சிலருக்கு கடும் முயற்சியும் பயிற்சியும் செய்து அரசு தேர்வுகளை எழுதினால் வேலை வாய்ப்பு கிட்ட வாய்ப்பு உண்டு. சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் சிரமத்தின் பேரில் முடியும். தைரியத்தை விட வேண்டாம். கேது 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நண்பர்கள் மத்தியில் உரையாடும் போதும், உறவினர்கள் மத்தியில் உரையாடும் போதும், வாடிக்கையாளர்கள் மத்தியில் உரையாடும் போதும் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. மன வருத்தத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். மிருகசீரிடம், எதையும் சீர்தூக்கி செயல்படுத்துவீர்கள். முன் கோபப்படாதீர்கள். நிதானமாக கையாளுங்கள். அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்டமான நாள், அட்டகாசமான நாள். திருவாதிரை. உள்ளத்தில் உள்ள கருத்துக்களை யாரிடமும் கூற வேண்டாம். ரகசியங்களை பாதுகாக்கவும். செய்தொழிலில் ஏற்றம் உண்டு. நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாளும் கூட. புனர்பூசம். தெய்வ அனுகூலம் உண்டு. சுற்றுப்புற சூழலை கணித்து அதன்படி நீங்கள் நடப்பீர்கள். மற்றவர்களை அனுசரித்து நடப்பீர்கள். அதனால் செய்தொழில் வெற்றி உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள் தாயார், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. கடகராசி, சந்திரன் 2. விரயத்தை
சுபவிரயமாக மாற்றும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று தனவரவு உண்டு. குரு 11 பொன்பொருள் சேர்க்கை உண்டு, செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, குடும்பத்தில் சுப விரயமும் உண்டு. சுக்கிரன் 9 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் தனியாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, தனவரவு உண்டு. ராகு 9 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. எதிலும் அலட்சியம் காட்டக்கூடாது. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கடன் கொடுக்காமல் இருந்தால் உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகூலமாக இருக்கும். புதன் 9 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி உண்டாகும், நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சனி 8 உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் யாராவது வயதானவர்கள் இருந்தால் அவர்களுடைய உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு செய்ய விரும்புவோர் பத்திரத்தை நன்கு பரிசீலனை செய்து வல்லுநர்களிடம் ஆலோசனை கேட்டு அதன் பின் அதனை வாங்க வேண்டும். இரும்பு சார்ந்த தொழில்கள் சுமாரான லாபத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கேது 3 திரவிய லாபம் கூடும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, எதையும் சாதிக்கும் வல்லமை கூடும். நட்சத்திர பலன் புனர்பூசம் தெய்வ அனுகூலம் உண்டு. மற்றவர்களை அனுசரித்து நீங்கள் நடப்பீர்கள். அதனால் உங்களுக்கு தனவரவு உண்டு, நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். இன்று ஏற்றமிகு நாளாக அமையும். பூசம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வீர்கள். நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்கும் வல்லமை படைத்தவர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. ஆயில்யம் மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் செய்தொழிலில் முன்னேற்றம் அடையலாம். நிதி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். வாக்குறுதிகளை தர வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. இன்று சுமாரான லாபம் தரும் நாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார் ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு சிம்மராசி. சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும், சந்தோஷம் கூடும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. புதன் 8 மாணவர்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று பயில வாய்ப்பு உண்டு. கமிஷன் வியாபாரத்தில் ஈடுபட்டோர் அதிக தனலாபத்தை சம்பாதிப்பர். ராகு 8 கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும், ஆனால் கடன் கொடுக்க கூடாது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். நம்பிக்கையின் பேரில் என்ற வார்த்தையை உபயோகிக்க கூடாது. எதிலும் கராராக நடந்தால் உங்களுக்கு தனவரவு உண்டு. ராகு 8 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும், கடன் கொடுக்க கூடாது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. சுக்கிரன் 8 பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது, ஏற்றமிகு காலம் இது.
பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். மனமகிழ்ச்சி கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். குரு 10. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே சமயம் இடம் மாறுதலும் நடக்கும். தனியார் நிறுவனங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் சில இளைஞர்கள் மற்றொரு நிறுவனங்களுக்கு பணி நிமித்தமாக மாற்றப்படுவார்கள். சில இளைஞர்கள் ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு ஊதிய உயர்வுக்காக மாறுவார்கள். கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்பும் அன்பர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நிதானத்துடன் செயல்பட வேண்டும். செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபகரமாக அமையும். தன வருவாய் உண்டு. கட்டிட கான்ட்ராக்ட் வல்லுநர்கள் லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் பெறும். செங்கல் மணல் வியாபாரம் சூடுபிடிக்கும். லாபகரமாக அமையும். இன்று தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். மகம். தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நீங்கள் தலைமை பண்பு தாங்கக்கூடியவர். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. பூரம். எதையும் நிதானித்து யோசித்து முடிவெடுப்பீர்கள். நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றுவீர்கள். அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. உத்தரம். எதையும் சீர்தூக்கி பார்ப்பீர்கள். அதனால் உங்களுடைய புத்திசாலித்தனம் பளிச்சிடும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், குரு தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், ஆஞ்சநேயர். கன்னிராசி. சந்திரன் 12. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். தேவையான பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்குங்கள். அனாவசிய செலவுகளை தவிர்த்து விடுங்கள். இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. கேது ஜென்மத்தில். உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். சூரியன் 6. திரவிய லாபம் உண்டு. அரசாங்க காரியங்கள் கைகூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். அரசு கட்டிட கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் ஈட்டுவர். சனி 6. லட்சுமிகரம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் லாபம் பெறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. தொழிலாளர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அதனால் நீங்கள் ஏற்றம் பெறுவீர்கள். உங்களுக்கு தனலாபம் இன்று உண்டு. புதன் 7. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். எழுதி பார்க்க வேண்டும். அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ராகு 7. வியாபாரிகள் செய்தொழில் கவனம் தேவை. மற்றவர்களை நம்பி வியாபாரத்தை ஒப்படைத்தல் கூடாது. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வீணான விஷயங்களில் தலையிடாமல் இருங்கள். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் போன்றவற்றை முறையாக செலுத்துங்கள். சுக்கிரன் 7. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தனக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழிலை தொடங்கினால் லாபம் பெறலாம். உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. குரு 9. பொன்பொருள் சேர்க்கை உண்டு. ஆதாயம் கூடும். செய்தொழில் மேன்மை உண்டாகும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணமாகாத இளைஞர்களுக்கும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும்.
தனவரவு இன்று உண்டு. செவ்வாய் 10 ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். கடன் கொடுக்க கூடாது. கடன் கொடுத்தால் வீண் மனஸ்தாபங்கள் வரும். நட்சத்திர பலன். உத்திரம் எதையும் சீர்தூக்கி செயல்படுத்துவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அஸ்தம் எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள். நீங்கள் திட்டம் போட்டு காரியப்படுவீர்கள். உங்கள் திட்டங்கள் பலிக்கும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சித்திரை முன் கோபப்படாதீர்கள். வாய் வார்த்தையை விடாதீர்கள். கவனத்துடன் செயல்பட்டீர்கள் என்றால் செய்தொழில் மேன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் லாபம் உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 11. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. அட்டகாசமான நாள். அதிர்ஷ்டமான நாள். ராகு 6. லட்சுமிகரம். ரியல் எஸ்டேட் வியாபாரம் செழிக்கும், கொழிக்கும், லாபகரமாக இருக்கும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். அமோக லாபம் பார்ப்பர். கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. புதன் 6. மாணவர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு உண்டு. சில மாணவர்கள் உள்ளூரிலே உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். கமிஷன் வியாபாரிகள் அதிக லாபம் ஈட்டுவர். சனி 5. தொழிலாளர்கள் நலனில் கவனம் செலுத்தும் வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். தொழிலாளர்களை அனுசரித்து நடந்தால் வியாபாரிகள் லாபத்தை பெறலாம். உத்தியோகஸ்தர்கள் கூடுதல் வருவாய் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நிலம் சம்பந்தமான முதலீடுகளில் மிகுந்த கவனம் தேவை. எச்சரிக்கை தேவை. சூரியன் 5. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானத்தை கைவிட வேண்டாம். முயற்சித்தால் முடியாதது எதுவும் இல்லை. குரு 8. உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. குடும்பத்தில் யாராவது வயதானவர்கள் இருந்தால் அவர்களுடைய உடல் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தவும். செவ்வாய் 9. சில காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். நட்சத்திர பலன். சித்திரை. தொட்டது துலங்கும். ஏற்றமிகு காலம் இது. இன்று தனவரவு உண்டு. எல்லா வகையிலும் அதிர்ஷ்டமான நாளாக இந்நாள் அமையும். சுவாதி. நீங்கள் நிதானமானவர்கள். மற்றவர்களை எடை போட்டு விடுவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்டமான நாளும் கூட. விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதிலும் கவனம் தேவை. செய்தொழில் இன்று லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. லாபகரமாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், குரு தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன். குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி. சந்திரன் 10. சௌக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சுக்கிரன் 5. திரவிய லாபம் கூடும். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் சுயமாக
தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். குரு 7ல் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். வங்கி தொழில் மேன்மையாக நடக்கும். அடகு கடை வியாபாரம் லாபகரமாக நடக்கும். ஜுவல்லரி வியாபாரம் அமோகமாக நடக்கும். செவ்வாய் 8ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். இருந்தாலும் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை, நிதானம் தேவை. சனி 4ல் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், கவனம் தேவை. நிதானித்து ஆலோசித்து பேசினால் வீண் விரோதங்களை தவிர்க்கலாம். நிலம் சார்ந்த முதலீடு செய்யும் பொழுது மிகுந்த கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. தொழிலாளர்களை அனுசரித்து நடந்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும், தனவரவு கூடும். சூரியன் 4ல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நட்சத்திர பலன் விசாகம். நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து நடப்பீர்கள், அதனால் செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. இன்று அட்டகாசமான நாளாக அமையும். அனுஷம் தெய்வ அனுகூலம் உண்டு. எல்லா வகையிலும் நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து நடப்பீர்கள், ஆனால் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. கேட்டை பிடிவாத குணத்தை தவிர்த்து விடுங்கள். செய்தொழிலில் மேன்மை உண்டாகும், உத்தியோகத்தில் மேன்மையும் உண்டாகும், பதவி உயர்வும் கிட்டும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி. சந்திரன் 9ல் செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதமாகும், கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சூரியன் 3ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிட்டும். சனி 3ல் திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் மேன்மை உண்டாகும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இயங்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும். நிறுவனங்கள் வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். புதன் 4ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். ராகு 4ல் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நண்பர்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடனும் பேசும்போது வாய் வார்த்தைகளில் நிதானமும் கவனமும் தேவை. மன வருத்தத்தை தவிர்க்கலாம். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். கடன் கொடுப்பதை தவிர்த்தால் நலம் உண்டாகும். பெயிண்ட் ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக அமையும். கடன் கொடுப்பதை தவிர்த்தால் லாபம் கூடும். சுக்கிரன் 4ல் உறவினர் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவுவர். அவர்களுடைய முயற்சினால் உங்கள் தொழில் அமோக வளர்ச்சி பெறும். பெண்களுக்கு ஏற்றம் இது, காலம் இது. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். குரு 6ல் உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்பும் அன்பர்கள் நிதானித்து கவனித்து ஆழ்ந்து பரிசீலனை செய்த பின் முதலீடு செய்யவும். நிதி சார்ந்த நிறுவனங்களில்
கேஷியர் உத்தியோகம் பார்க்கிறவர்கள் பணம் எண்ணும்போது மிகுந்த கவனத்துடன் எண்ண வேண்டும். எச்சரிக்கை தேவை. செவ்வாய் 7. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நண்பர்கள் மத்தியில் பேசும்போது கவனித்து பேச வேண்டும். விரோதத்தையும் கலகத்தையும் தவிர்க்கலாம். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். நட்சத்திர பலன். மூலம். தெய்வ அனுகூலம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. ஆனால் சில பணிகள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். போராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. மற்றவர்கள் மனம் புண்படியான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சில காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின்னர் வெற்றியளிக்கும். உத்திராடம். இன்று உங்களுக்கு ஏற்றமான நாளாக அமையும். செய்தொழில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு உங்களுக்கு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், குரு ஷீரடி சாய்பாபா, குரு தட்சிணாமூர்த்தி. மகான்களுடைய வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு சிறப்பாக அமையும். மகர ராசி. சந்திரன் 8. செய்தொழிலில் மிகுந்த கவனம் தேவை. உத்தியோகத்தில் மிகுந்த கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. இன்று ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யார் விஷயங்களிலும் தலையிடக்கூடாது. சூரியன் 2. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். புதன் 3. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் சற்று கூடுதல் கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ராகு 3. செய்தொழிலில் லாபம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். சிமெண்ட் விற்பனை அங்காடிகள் லாபம் ஈட்டும். சுக்கிரன் 3. சௌக்கியம் கூடும். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது, நேரம் இது. பெண்கள் மகிழ்ச்சியுறுவர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவர். பெண்கள் தங்களுக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழிலை தொடங்கினால் லாபம் பெறலாம். குரு 5. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். திருமண பாக்கியம் கூடி வரும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். செவ்வாய் 6. ரியல் எஸ்டேட் லாபகரமாக அமையும். வீடுமனை விற்பனைகள் சூடுபிடிக்கும். இருந்தாலும் மிகுந்த கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. நட்சத்திர பலன். உத்திராடம். இன்று செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக இந்நாள் அமையும். திருவோணம். இன்று சந்திராஷ்டமம். செய்தொழில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அவிட்டம். தொட்டது தொடங்கும். ஏற்றமிகு நாளாக அமையும். செய்தொழிலில் லாபம் கூடும். உத்தியோகத்தில் மேன்மை அடைவர். இன்று தனலாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு
இஷ்ட தெய்வ வழிபாடு. கும்பராசி. சந்திரன் 7ல் மனமகிழ்ச்சி கூடும், சந்தோஷம் கூடும், செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, இன்று தனவரவு உண்டு. சனி ஜென்மத்தில் எதையும் யோசித்து நிதானித்து முடிவெடுக்க வேண்டும். புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். செய்கின்ற தொழிலையே செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும் மேன்மை உண்டாகும், தனவரவு உண்டு. புதன் 2ல் உங்களுக்கு நல்ல குணம், அதனால் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். ராகு 2ல் உடல் நலனில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழில் லாபம் உண்டு, இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. சுக்கிரன் 2ல் லட்சுமிகரம் உண்டு, செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குரு 4ல் நண்பர்கள் மத்தியில் பேசும்போதும் உரையாடும் போதும் கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யும் அன்பர்கள் அதனை பற்றி தீர விசாரித்து அதில் முதலீடு செய்ய வேண்டும். சீட்டு கம்பெனி நடத்துபவர்கள் சற்று கவனத்துடன் நடத்த வேண்டும். புதிதாக சீட்டில் சேருபவர் சற்று கவனத்துடன் யோசித்து சேர வேண்டும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. செவ்வாய் 5ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் மற்றும் தொழில் லாபகரமாக இருக்கும். நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்டது துலங்கும், இன்று ஏற்றமான நாள், தனவரவு உண்டு, செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சதயம் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலர் தாங்கள் செய்கின்ற தொழிலில் அதிக லாபம் பார்ப்பர். இன்று தனவரவு உண்டு, அட்டகாசமான நாள். புரட்டாதி. மகான்களுடைய தரிசனம் உங்களுக்கு பொருளாதார நிலையை உயர்த்தும். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று அட்டகாசமான நாள், அதிர்ஷ்டமான நாள், தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், குரு தட்சிணாமூர்த்தி, குரு ஷீரடி சாய்பாபா. மீனராசி. சந்திரன் 6ல் சந்தோஷம் கூடும், மனமகிழ்ச்சி கூடும், குடும்பத்தில் எல்லா வகையிலும் மன நிம்மதி உண்டு. இன்று தனவரவு உண்டு, செய்தொழிலில் லாபம் உண்டு. சுக்கிரன் ஜென்மத்தில் பொருள் வரவு உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடிகள் லாபம் ஈட்டும். பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செய்தொழிலில் கணிசமான லாபம் கிடைக்கும். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. ராகு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் செய்தொழிலில் ஏற்றம் உண்டாகும், லாபம் கூடும். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை கொடுக்கும். கிரானைட் கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். மற்ற வியாபாரங்கள் அமோக லாபத்தை தரும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு 3ல் உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. குடும்பத்தில் வயதான பெரியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடைய உடல் நலனில் கவனம் செலுத்தவும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்பும் அன்பர்கள் அந்த நிறுவனத்தை பற்றி தெரிந்து கொண்டு தீர விசாரித்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும்.
பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செவ்வாய் நாளில் நண்பர்களுடன் உரையாடும் போது கேலி கிண்டல் கூடாது, கவனமாக வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் தொழில் லாபகரமாக அமையும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழில் லாபகரமாக அமையும். புதிய வீடு மனை வாங்க விரும்புபவர்கள் பத்திரத்தை நன்கு பரிசீலனை செய்த பின் வாங்க வேண்டும். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் சற்று தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் அவை வெற்றியளிக்கும். தந்தை வழி உறவினர்களுடன் உரையாடும் போது கவனம் தேவை. சனி 12. உடல் நலனில் கவனமும் அக்கறையும் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விளங்கும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வியாபாரிகள் லாபம் பெறுவர். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் உண்டு. சில மாணவர்களுக்கு உள்ளூரிலே உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். நட்சத்திர பலன். புரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் ஏற்றம் உண்டு. லாபம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. எல்லா வகையிலும் மனமகிழ்ச்சி கூடும். உத்திரட்டாதி வாய் வார்த்தைகளை நிதானம் தேவை. யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று உங்களுக்கு தனவரவு உண்டு. ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று திடீர் தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், குரு தட்சிணாமூர்த்தி, குரு ஷீரடி சாய்பாபா. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று பௌர்ணமி திதி ஆகையால் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வம் சூட்டி பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வளமும் பெறலாம். திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வந்தால் எல்லா நலனும் கூடுதல் பலனும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.